உங்களுக்கு மாசமான ஒரு ஸ்டடியான இன்கம் வேணுமா? இதுக்காக நீங்க தனியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு முதலீடு திட்டம். இந்த திட்டத்து மூலமா உங்களுக்கு மாசமான ஒரு ஸ்டடியான இன்கம் 4600 என்ன அதுக்கு மேல கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ஸ்டாக் மார்க்கெட்டா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இல்ல எஃப்டியா, இல்ல ஆர்டியா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்கீம் அது எதுவும் கிடையாது. இது எஸ்பிஐயோட ஒரு ஆன்யூட்டி ஸ்கீம். இன்னைக்கு இந்த வீடியோல இது என்ன ஸ்கீம், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இது எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் இதுக்கு தகுதியான ஆளு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்து பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வல்லா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். எந்த ஒரு ஸ்கீம்ல மாசமான ஒரு ஸ்டடியான இன்கம் கொடுக்குது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயோட ஆன்யூட்டி ஸ்கீம். இது ஓகே. இந்த ஆன்யூட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கா? கேளுங்க. ஆன்யூட்டி அப்படின்னா இப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு, முதலீடு செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எஃப்டியில போடுவோம், நிறைய இடத்துல போடுவோம். ஸோ ஆனால் இந்த ஆன்யூட்டி அப்படின்னா அந்த லம்சம் அமௌண்ட்டை இந்த ஆன்யூட்டி ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்குறப்போ அவங்க உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லம்சம் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தி ஒரு இவ்வளோ வருஷம் டென்யூர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி மாசமான இவ்வளோன்னு கொடுத்து உங்களோட கடனை அடைக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் ஆன்யூட்டி ஸ்கீம். அந்த டென்யூர் முடிவடைவில் உங்களுக்கு உங்கள் கைக்கு மாசமான அவங்க பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறப்போ கம்ப்ளீட்டாக உங்களோட லம்சம் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் ஆன்யூட்டி ஸ்கீம். ஸோ இங்க எஸ்பிஐயோட ஆன்யூட்டி ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ரிட்டர்ன்ஸ்க்கு. அது காம்பவுண்ட் ஆகும். அது என்ன அப்படிங்கறத நான் லேட்டர் ஆன் சொல்றேன். ஒரே ஒரு தடவை உங்களோட லம்சம் அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மாசமான உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வரப்போகுது இந்த டென்யூர் முடிய வரைக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டடி மந்த்லி இன்கம் நான் சொன்ன மாதிரி. சரி, இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த எஸ்பிஐ ஆன்யூட்டி ஸ்கீம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். How does it work? Deposit a lump sum amount with SBI. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு lump sum amount உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க அங்க வந்து டெபாசிட் பண்ணணும். And SBI pays equated monthly installment அப்படின்னா இப்போ SBI உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிற மாதிரி அவங்க அதுக்கு அசலும் வட்டியுமா சேர்ந்து மாசமான உங்களுக்கு ரெகுலர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. அதுதான் இஎம்ஐ. இப்போ புரிஞ்சுதாங்களா உங்களுக்கு? அடுத்ததான் இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர் எவ்வளவுப்பா, எவ்வளவு வருஷத்துக்கு நான் வந்து இப்போ என்னோட லம்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளவு வருஷத்துக்கு நான் வந்து டென்யூர் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம், மினிமம் 3 வருஷம் நீங்கள் போட்டாகணும். 5 வருஷம் போடலாம், 7 வருஷம் போடலாம், 10 வருஷம் கூட உங்களால் போட முடியும். ஸோ இதுதான் டென்யூர். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் 6.5 to 7.5%. 6.5% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு, 7.5 அதுக்கும் மேலே அப்படிங்கிற பார்க்குறப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே எஸ்பிஐ ஆன்யூட்டியில் வந்து குவார்டர்லி காம்பவுண்டிங் வித் மந்த்லி பேமெண்ட், மந்த்லி பே அவுட் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ புரிஞ்சுதுங்களா இதோட இன்ட்ரெஸ்ட் என்ன, டென்யூர் என்ன அப்படிங்கிறது? இப்போ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆல் த இந்தியன் சிட்டிசன்ஸ், நீங்க யாரா இருந்தாலுமே ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு தகுந்த ஆளு, இன்க்ளூடிங் மைனர்ஸ், அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவர்களா இருந்தாலுமே அவங்க பேர்ல கூட இந்த ஒரு டெபாசிட்டை பண்ணி நீங்க வந்து மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். யார் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRIs, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அதாவது இங்கே இருந்து வெளியில போய் வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு இந்த ஒரு ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி கிடையாது. இதுல இன்னும் 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் உண்டா? சரி, இப்போ நான் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நான் வந்து இது பண்ணிட்டேன், 3 வருஷம் டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 வருஷத்துக்கே நான் வந்து அந்த பணம் எனக்கு ஃபுல்லாக வேணும், எனக்கு மாதம் வேணாம், எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இந்த பணம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனால்ட்டியோடு சேர்ந்த ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் தான் அவைலபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் அதுவுமே கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் டெபாசிட்ஸ் அப் டு 15 lakh. ஒருவேளை நீங்கள் 15 லட்சம் ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் வேணும் அப்படின்னா சில பெனால்டிஸோட சேர்த்து உங்களுக்கு ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் சிஸ்டம். அடுத்ததா நாமினேஷன் ஃபெசிலிட்டி கூட இவங்க கிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு லம்சம் அமௌண்ட்டை இந்த ஆன்யூட்டி ஸ்கீம்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு டென்யூர் முடியறதுக்குள்ளேயே இவர் காலம் ஆயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். அப்படி இல்லைன்னா லீகல் ஹையர்ஸான அவரோட ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க பொண்ணுங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, இல்லை மனைவி லீகலி மேரீட் வைஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு லீகலாக யார் சொந்த பந்தம் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும் அந்த ஒரு பணம். ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டி கூட இந்த ஒரு ஸ்கீமில் இருக்குது அப்படிங்கிறதா ஹைலைட்டு. இப்போ அடுத்ததான் மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ லட்சக்கணக்கில் தான் பேசிகிட்டு இருக்குமே. இப்போ நான்லாம் ஒரு 1000 கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மினிமமாக நீங்கள் 25,000 36,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு உள்குத்து அப்படின்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து மாதமானா 1000 ரூபா இல்லை 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரணுமோ தவிர 1000 ரூபாய்க்கு கம்மியாக உங்களுக்கு வந்து மாத இன்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25,000 36,000 ரூபா. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மினிமமாக நீங்கள் 25,000 36,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படி இருக்கிறப்போ மினிமம் டென்யூர் எவ்வளோ இருக்குது? 3 வருஷம். ஸோ அப்போ 36,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு மாதமான உங்களுக்கு 1,100 ரூபாயோ எவ்வளவோ வரும். 6.5% 7% வட்டிக்கு. ஸோ அதனால் மினிமமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 25K to 36K. மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான அப்பர் லிமிட்டும் கிடையாது. உங்ககிட்ட லட்சக்கணக்கில் இருக்கா, கோடிக்கணக்கில் இருக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ மாதமானால் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு கால்குலேட்டர்லேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சேமிப்பு, இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை நோக்கி நம்ம ஏன் இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கணும். நம்மளோட குடும்பத்தை நம்மளை விட்டால் யார் பார்த்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறை உள்ள யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ மாசமான இன்கம்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் எங்கே தனியாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மாதம் வெறும் 600 700 ரூபா கட்டினாலே போதும் 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸில், பாலிசி பஜாரில். இங்கே 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸில் சிறந்தது உங்களுக்கு எது அப்படின்னு தெரிஞ்சதுக்கான ஆப்ஷனும் உங்ககிட்ட இருக்குது. அது போக 15% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணியே பார்த்துருவோம் இந்த ஒரு SBI Annuity ஸ்கீமில். ஸோ ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன் கிடையாது. இப்போ 6.5% 7% வரைக்கும் வட்டி போடுறதுக்கான கால்குலேட்டர் தான் இது. ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம், மினிமமாக 3 வருஷம் எடுக்கணுமா? ஸோ அந்த 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு மாசமானா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வட்டிக்கு 6,175 ரூபா நம்மளுக்கு மாதம் வரும் 3 வருஷத்துக்கு. இதுவே நான் ஒரு 2 லட்சம்லாம் இல்லைப்பா, நான் வந்து ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேனே, எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ஜென்ரல் பப்ளிக்கு 7% வட்டிக்கு ஒரு 3 வருஷ டென்யூருக்கு உங்களுக்கு மாசமானா 3,087 ரூபா வரும். ஸோ 50,000 நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் ஆகிய நம்ம 3 வருஷத்துக்கு 7% வட்டியோட 1,543 ரூபா மாசமானா நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் கால்குலேஷன். சரி, நான் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறேனே, நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 50,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு 3 வருஷ டென்யூருக்கு வந்து இப்போது 7.5% 1,555 ரூபா. இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதே ஸ்கீமை, இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை 5 வருஷ டென்யூருக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 1,555 ரூபா வந்த இடத்துல அந்த டென்யூர் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நம்மளுக்கு 995 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 36,000 1 லட்சம் வரைக்கும், 2 லட்சம் வரைக்கும், ஏன் 3 4 5 லட்சம் வரைக்கும் ஒரு கோடி இருந்துனா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி மாத வருமானம் பிரின்சிபல் ப்ளஸ் வட்டியோட சேர்த்து உங்களோட மந்த்லி இன்கம்மை ரெகுலராக பெற முடியும். ஸோ இப்போ இந்த கால்குலேஷனை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மந்த்லி பேஸில் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட 2 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட் SBI Annuity ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 6
6.5% வட்டிக்கு 5 வருஷ டென்யூரை சூஸ் பண்றப்போ 5 வருஷம் முடிகிற ஓரத்தில் உங்களுக்கு 77,000 76,000 ரூபா வரைக்கும் வட்டி மட்டுமே நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. அப்போ மாசமானா 4,600 ரூபா வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் 5 வருஷத்துக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, இது ஒரு அருமையான ஸ்கீம். சரி, இந்த ஸ்கீம் SBI Annuity ஸ்கீமுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. எந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் நான் இந்த SBI Annuity ஸ்கீமில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க அங்கேயே ஆஃப்லைனில் ப்ராசஸை முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அது ஃபில் பண்ணுமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மந்த்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் SBI Annuity ஸ்கீம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா SBIயோட அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே ஆன்லைனில் கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேக்ஸபிள் தான். அண்ட் இன்னொன்று, இந்த சில இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து உங்களோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆகட்டும், மற்ற உங்களோட ஏஜ், உங்களோட அந்த சீனியர் சிட்டிசனாக ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 6.5%லேருந்து 7% வரைக்கும் உங்களுக்கு தகுந்த வட்டி அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கால்வாசி சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் சேஃபாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த SBI Annuity ஸ்கீம் அப்படின்னா என்ன, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறாங்க, ஆன்யூட்டி அப்படின்னா என்ன, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும், இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை மீறி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் இன்ஃபர்மேட்டிவாக உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.